மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்த தடை கோரும் இபிஎஸ் வழக்கை தள்ளி வைக்கும்படி ஓபிஎஸ் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். எதற்காக இந்த வழக்கை தள்ளி வைக்கும்படி ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது? நீதிமன்றம் அளித்திருக்கும் உத்தரவின் மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தாமதப்படுத்தியதால் அந்த பெயர், சின்னம், கொடி போன்றவற்றை பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை இரு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்தது. அத்துடன் தடையை நீக்க கோரி தனி நீதிபதியிடம் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் தரப்புக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்திலும், பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவை ஆராய்ந்த பிறகுதான் இந்த வழக்கில் வாதங்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பன்னீர்செல்வம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 26 தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.